ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை ஒரு வேண்டுதல் நிறைவேறல, ரொம்ப நாளா நான் வேண்டிட்டு இருக்கேன், என்னோட வேண்டுதலே நடக்க மாட்டேங்குது, கடவுள் கண் திறக்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யலாம்? வருஷத்துல பார்த்தீங்கன்னா 12 மாதமும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது தான் எண்ணிக்கையில். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். ஆடி மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம். இப்போ வரும் ஆடி செவ்வாய். ஆமாம். ஸோ முதல் செவ்வாய் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை நீங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ கஷ்ட சூழ்நிலைக்கு இருந்தால் தன் கணவர் கஷ்டப்படுறாரு, அப்பா கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பரிகாரம் முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் வரும். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? அல்லாவோட கிருபையால நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வருடா வருடம் ஆடி மாதம் வரும்பொழுது நிறைய ஆடி மாதத்திற்கான பதிவுகள் எல்லாம் நம்ம கொடுப்போம். அப்படி ஆடி மாதத்துல வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை ஒரு வேண்டுதல் நிறைவேறல, ரொம்ப நாளா நான் வேண்டிட்டு இருக்கேன், என்னோட வேண்டுதலே நடக்க மாட்டேங்குது, கடவுள் கண் திறக்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யலாம்? நல்லா கேட்டீங்கம்மா. ஆக்சுவலி வந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம். இந்த 30 நாளும் பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயப்பட்ட மக்களுக்கு, அது முக்கியமாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீடு எப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இந்த மாதம் நடந்துக்கணும், எதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வருஷமாகவே தொடர்ந்து ஆடி மாதம்னா நம்ம போட்டுட்டு வரோம் இல்லைங்களா? பதிவு பேசிக்கிட்டு வரோம். இப்போ இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள், அது முக்கியமாக தமிழ் பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அதெல்லாம் இப்படி தீர்றது. ஏன்னா இப்போது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 12 மாதமும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது தான் எண்ணிக்கையில். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் இல்லைங்களா? இந்த 2 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுக்கு என்னென்னலாம் விஷயம் தடங்களாக இருக்கோ அந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்கு இதில் நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அது வீட்டை வச்சுக்கிற முறையிலேருந்து நம்மளை வச்சுக்கிற முறையிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே நம்ம பெண்களுக்கு நம்ம இந்த மாதம் ஆடி மாதம் ஃபுல்லாகவே பதிவு நம்ம கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? அதில் ஃபஸ்ட்டு பதிவாக பார்த்தீங்கன்னா இப்போ வரும் ஆடி செவ்வாய். ஆமாம். ஸோ முதல் செவ்வாய் அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை நீங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் வந்து எந்த கஷ்டம் வேணால் இருக்கலாம், பணம் கஷ்டம், மன கஷ்டம், வீட்டில் கஷ்டம் இல்லாமல் வாழணும், அது பணமோ மன நிம்மதியோ இதோ, அதுக்கு என்ன பண்ணோம் பாய் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், பெண்கள் முதல்ல இருந்தோன்னா முதல்ல அவங்க தூய்மைப்படுத்திக்கணும், அவங்க சுத்தம் பண்ணிக்கணும், தலை குளிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்குள்ளே போகிறது, அப்புறம் நார்மலாக முறவாசல் செஞ்சுட்டு இதுக்கு செய்யக்கூடிய வேலை முக்கியமாக பெண்களை வீட்டை நில வாசல் இருக்கு இல்லையா, அது உங்களால் வாஷ் பண்ண முடியும்னா நீங்கள் வாஷ் பண்ணலாம், அப்படிலாம் நீங்கள் தொடச்சும் விடலாம். தொடச்சிட்டு இது நான் சொல்கிற இந்த பதிவு வந்து முழுக்க தமிழ் சமுதாயப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான். வாசக்கால் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு அது குங்கும மஞ்சள் வடிச்சிட்டு முடிஞ்சால் அதுக்கு நீங்கள் தோரணையும் கட்டலாம். கட்டிட்டு வாசலில் ஒரு கனி எடுத்துக்கோங்க, எலுமிச்சம் கனி எடுத்து 2ஆக வெட்டி ஒரு கனியில் வந்து மஞ்சளை ஒரு கனியில் வந்து குங்குமம் தடவி 2 பக்கமும் வச்சுருங்க. ஸோ வாசல் முடிச்சிங்களா, அப்படியே உள்ளே போங்க, பூஜை அறையில் போங்க. பூஜை அறையோ கபோர்டோ ரூமோ என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு சின்ன தாம்பலம் தட்டு மாதிரி எடுத்துகிட்டு 3 பிடி லெஃப்ட் ஹேண்ட் பயன்படுத்தாமல் ரைட் ஹேண்ட் பயன்படுத்தி 3 பிடி வேப்பலை எடுத்து அந்த தட்டில் நீங்கள் பறித்து இது எடுத்து தான் நீங்கள் வைக்கணுமே தவிர பறிக்கும் போதே அதில் போடக்கூடாது. தனியாக ஒன்று எடுத்துக்கணும், அதை எடுத்து 3 பங்கு 1 2 3 சொல்லிட்டு 3 வச்சுருங்க. அப்புறம் கனியில் வந்து அந்த கருப்பு தன்மை படாமல் கனி கெட்டு போகாத கனி, நல்ல கனி, சுத்தமான கனியாக 3 கனி எடுத்து மேலே வச்சுருங்க. வச்சுருங்களா? வச்சுட்டு நல்லா ஒரு அகல் விளக்கு, மீடியமான சைஸில் ஒரு அகல் விளக்கு எடுத்து நல்லெண்ணெய் போட்டு அதில் ஒரு தீபம் மாதிரி கரெக்டாக சென்டராக வச்சு தீபம் ஏற்றுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக சாமி கும்பிட்றதுக்கும் இந்த பரிகார முறையில் சாமி கும்பிட்றதுக்கும் 100% வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு தீபம் ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வேறு, நீங்கள் வாசலையும் தூய்மைப்படுத்திடுறீங்க, நிலவாசலையும் சுத்தப்படுத்திடுறீங்க, ப்ளஸ்ஸு வேப்பிலையும் வச்சிடுறீங்க, 3 கனியும் வச்சிடுறீங்க. வேப்பிலை கனி இது நடுவில் தீபம் ஏற்றினா அதோட பவரே வேறு மாதிரி இருக்கும். வேணால் ஏற்றி பாருங்கள், முழு நம்பிக்கையோடு பண்ணோம். ஸோ அந்த தீபத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, இப்போ பணம் கஷ்டம் இருக்கா, இல்லை திருமண கஷ்டம் இருக்கா, இல்லை மன கஷ்டம் இருக்கா, இல்லை உடல் உபாதைகள் இருக்கா, உங்களுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன நீங்கள் விபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்களோ இதுலேருந்து நான் மீண்டு வரணும். இப்போ ஒரு தீபம் எடுத்துகிட்டு உங்களுக்கு 100 வயசு வரை வாழ்கிறதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா என்றைக்குமே அது எடுப்படாது, நடக்கவும் நடக்காது. இப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது,
இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த கடத்தை என்னால் கொடுக்கவே முடியல, அந்த கடத்துக்காக வேண்டிக்கிங்க. உடல்நிலை சரியில்லை, அதுக்காக வேண்டிங்க. ஜாபே இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னா அதுக்காக வேண்டிங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு 2 விஷயத்துக்கு ஆணித்தரமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆத்மாத்மா நீங்கள் என்ன சாமி படம் வச்சுருக்கீங்களோ, முருகரோ அம்மனோ யாரை வச்சுருக்கீங்களோ, யாரை வழிபடுறீங்களோ, இந்த முறை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதை செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிறதையும் பண்ணிவிட்டு ஆத்மாத்மாவும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பக்கத்தில் முடிஞ்சால் நியர்பையில் அம்மன் கோவில் எங்கன்னா இருந்தால் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்துடுங்க. அது கோயிலுக்கு போய் எப்படி சாமி கும்பிடணும் உங்களுக்கு தெரியும். ஸோ வீட்லேயும் சாமி கும்பிடணும், நீங்கள் அங்கேயே போய் சாமி கும்பிட்டா தான் அந்த தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ஐதீகமே அதுதான். ஸோ இது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து கல்யாணத்துக்கு பிஃபோராகவும் பண்ணலாம், கல்யாணம் ஆனவங்களும் பண்ணலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் பண்ணலாம். ஸோ கஷ்ட சூழ்நிலைக்கு இருந்தால் தன் கணவர் கஷ்டப்படுறாரு, அப்பா கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த பரிகாரம் முழு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட் வரும். ஏன்னா ஆனால் நான் சொன்னது வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வீட்டை சுத்தம் பண்ணணும், கிச்சனை சுத்தம் பண்ணணும், வீடை க்ளீன் பண்ணணும், உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும், அப்புறம் வாசலை சுத்தம் பண்ணணும், அப்புறம் தான் அந்த தீபம் ஏற்றணும். ஸோ 3 கை வேப்பிலை போடணும், 3 கனி போடணும், ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் போட்டு திரியை வச்சு தீபம் ஏற்றணும். ஏற்றும் போது நிறைய வேண்டுதல் வைக்கக்கூடாது, 1 இல்லை 2 வேண்டுதல் தான் வைக்கணும். அந்த 2 வேண்டுதலை ஆணித்தனமாக உட்காந்து ஆத்மாத்மமாக கண்ணீர் வர அளவுக்கு நீங்கள் அழுது வேண்டிங்கன்னா தச்சுரமாக நடக்கும். ஏன்னா முழு நம்பிக்கையோடு வேண்டி பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இந்த ஆடி முதல் செவ்வாய் அன்று வேண்டுதல் ரொம்ப நாளா நிறைவேறல அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமான பதிவா இருக்கும். அற்புதமான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.